வீடு கட்டும் யோகம் உண்டாக சிறுவாபுரி பதிவத்தை பற்றி நான் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு என்ன வந்து நம்ம செய்யலான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான பரிகார தீபம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் திருப்புகளில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டை நம்ம பாராயணம் செய்யும் பொழுதும் நமக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். இந்த தீபத்துக்கு அதீத சக்தி உண்டு. வேலை வந்து இந்த தீபத்தை ஏற்றி நிறைய பேர் வந்து பயன்பெற்று இருக்காங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வந்து அரசு வேலையில் கான்ட்ராக்ட் போய் வந்து வேலை பார்த்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தீபமும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வீடு கட்டணுங்கிற அந்த எண்ணமே வந்து உருவானுச்சு. ஸோ அதனால வந்து இந்த தீபம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பித்தளை தாம்பாள தட்டில் ஒரு துவரம் பருப்பை வந்து நம்ம ஒரு பிடி துவரம் பருப்பை பரப்பிட்டு அதில் வந்து 2 அகல் தீபம் மண் அகல் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் சிகப்பு திரி இருந்தால் சிகப்பு திரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற திரியில் குங்குமம் வந்து தேய்த்து அதை வந்து காய வச்சு நம்ம வந்து ஏற்றணும். சிகப்பு திரி கடையிலே கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிட்டு நல்லபடியாக இந்த வேலை வந்து எனக்கு நல்லபடியாக கிடைக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க. நீங்கள் வந்து நல்ல வேலை கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்கும், அப்படி ரெண்டுக்குமே வந்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் தான் ஏற்றணும். இதில் எண்ணெய் வந்து விடாதீங்க. நெய் தீபத்துக்கு தான் சக்தி அதிகம். பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு 2 தீபத்தை வந்து ஏற்றிக்கோங்க. முதல்ல நம்ம ஏற்றும் போது செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் தான் 6 வாரம் நம்ம ஏற்ற போகிறோம். முதல்ல நம்ம ஏற்றும் போது புதுசாக வந்து மண்ணகல் 2 வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 6 வாரமும் நம்ம அதையே பயன்படுத்திக்கலாம். திரி மட்டும் மாற்றணும். வாரம் செவ்வாய் ஹோரையில் ஏற்றும் போது திரியையும் துவரம் பருப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஏற்றுறீங்கன்னா புதன்கிழமை வந்து பறவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவரம் பருப்பை வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க. அதே மாதிரி பூக்களையும் வந்து மாற்றிடணும். நெய் தீபம் வந்து தான் ஏற்றணும். 6 வாரமே நெய் தீபம் தான் ஏற்றணும். தொடர்ந்து வந்து ஒரே மாதிரி செவ்வாய் ஹோரையில் காலை 6 to 7னா 6 to 7, மதியம் 1 to 2னா 1 to 2, இரவு 8 to 9னா 8 to 9, அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரித்து டைம் உங்களுக்கு எது ஒத்து வருமோ அந்த டைமில் கரெக்டாக வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும். தொடர்ந்து வந்து முருகப்பெருமான் நம்பிக்கை வச்சு இந்த பாடலை வந்து பாராயணம் செய்யுங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி ஆங்குடல் வளைந்து நீங்குப்பல் நெகிழ்ந்து ஆஞ்சுதலர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர் வழிந்து உயிர் போமோன் ஓங்குமையில் வந்து சேன்பர இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த வேந்திழ இன்ப மணவாளா வேண்டுமவர் தங்கள் பூண்டமதமிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா மாந்தர் தவறும்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே. இந்த பாடலை அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களால் எவ்வளவு முறை பாராயணம் செய்ய முடியுமோ பாராயணம் செஞ்சு நல்லபடியாக வேலை கிடைக்கணும்னு வந்து வேண்டிக்கோங்க. இந்த தீபத்தை ஏற்றி 2 வாரத்தில் வேலை கிடைச்சவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய அந்த உழைப்பும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் தீபம் மட்டும் ஏற்றினா பத்தாது, அதற்குரிய உழைப்பையும் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த பதிவு வந்து இந்த மார்கழி 1 உங்களுக்கு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேலை கிடைச்சதும் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.